சொல்லுப்பா. வாங்கப்பா. நம்ம எப்படியாவது போய் வாங்கி இந்த வேட்டியை கட்டியிருந்தா கூட இவங்க கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ தெரியுது. இந்த வேட்டி அவுத்து போட்டாலும் ஓடி என்னப்பா சண்டைக்கா போறேன். இல்லப்பா ஐயா வேட்டி சேலை குடிக்கீங்களா? வேட்டி சேலை. ஆமா வேட்டி சேலை குடிக்கீங்களா ஐயா? ஆமாப்பா. வேட்டி சேலை குடுத்தீங்களா? சரி இங்கிட்டு வாப்பா. வேட்டியே இல்லையா கட்டுறதுக்கு? இங்கிட்டு வா. ஐயா உன் பேர் என்னப்பா? ஐயா என் பேரு பாவாடை. பாவாடையா? ஆமையா. சேலை வாங்க வந்துருக்கியாக்கோ? ஆமையா. சரி சரி. எங்க அப்பா அம்மா வச்ச பேரு பாவாடை. அப்படியா? சரி சரி. ஹலோ ஹலோ. படிச்சிருச்சாப்பா? ஐயா அந்த புக் எடுத்து கொடுப்பா. அதெல்லாம் நான் படிக்கலையா. படிக்கலையா? ஆமையா படிக்க தெரியாது. அறிவுரையில சேர்ந்தேன். கையெழுத்து மட்டும் போட சொன்னாங்க. விடப்பா அதெல்லாம் விடப்பா. பழைய கதையெல்லாம் பேசாத. உன் பேர் என்ன? ஐயா பாவாடையா. ஓயாம கேட்டு என்ன கேவலப்படுத்தாதீங்க. பாவாடா பாவாடன்னு நீங்க ஐயா அம்மா வச்சு பச்சு விட்டு போயிட்டாங்க. பாவாடா பாவாடான்னு நீங்க வேட்டி சேலை கொடுக்கறதுக்குள்ள 100 பேச்சனி பாட்டுப்பா. சரிங்க. பேருக்கு ஏற்ற மாதிரி ஆளும் கோவப்படுங்க. ஆனா வேட்டி சேலை கொடுத்துட்டு போயிருங்க. வாப்பா கையெழுத்த போடுப்பா. கையெழுத்த போட்டு வாங்கிட்டு போப்பா. சரிங்கய்யா. வாங்கய்யா. வேணா வச்சுக்கியா? வேணாம் இல்லையா? வேணாம் வேற கொடுக்கணும். வேட்டி சேலை வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் அப்பா. கையெழுத்த போடு. வா வா டேய். ஐயா 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 மனோசா ஐயா வேட்டி சேலை கொடுக்க கூடாது. எதோ தெரியாம கையில் மோட்டை தள்ளி வலி விடுப்பா. வலி விடுப்பா. கையில் வச்சுக்க அடிச்சுங்க. ஏ உனக்கு குழு. ஐயா ஐயா உட்காரு. நோட்டையே கிழிச்சு போட்டப்பா. இல்லையா உட்காருங்க. நீங்கள் சொல்லி சமாளிச்சுங்க. வேட்டி சேலை மட்டும் கொடுத்து வச்சுருக்கீங்களா? டைச்சின்னு இருக்கா? கச்சன் டைச்சிலே போயிருக்கா? ஏப்பா அந்த வேட்டி சேலையை கொடுத்து ஆளை அனுப்புப்பா. ஐயா வாயா வாயா. ஐயா வா. ஐயா வணக்கங்க. இந்த பட்டிக்காட்டில் இப்படி ஒரு ஃபேன் செட் போட்டு இருக்கான். பா என்ன படிச்சிருக்க? அந்த காலத்து படிப்பு 3ஆம் படிச்சிருக்கேன். 3ஆம் படிச்சிருக்கேன். ஏதோ 3 டிகிரி வாங்கின மாதிரி பேசுற. பேர் என்ன? பேரு பொம்மு மகன் தொம்மு. அவன் கீழே தள்ளி விட்டு போனான். இவன் பேர்லயே தொம்மு கும்முன்றான். கும்பிட போறான். எப்பா அவனுக்கு கையெழுத்த போட்டு கொடுத்து விடுப்பா. கையெழுத்த போடுப்பா. ஐயா கையெழுத்த போட்டு வேட்டி சேலை வாங்கிட்டு போயா. ஐயா அடா அக்கா போரு. கையெழுத்த போட்டு வேட்டி சேலை வாங்கிட்டு போயா. ஏன் என் கழுத்த இருக்கிற? ஏழை ஏழை என்னடா அவனுக்கு வேணும்? ஊர்ல வேற மாதிரி சொல்லி வச்சிருக்கேன். அடா அக்கா போற. இதுக்குத்தான் இத்தனை புரிந்தப்பா. கையெழுத்து போதையில தான் வர்றாங்கப்பா. ஐயா வேட்டி சேலை குடிக்கிறேன்னு கேள்விப்பட்டேயா. அதான் வந்து வந்திருக்கேன் ஐயா. உன் பேர் என்னம்மா? கருப்பாயா. ஐயா புக் எடுப்பா. உன் பொண்டாட்டி பேர் என்னம்மா? புருஷன் பேரையா? ஐயோ இவங்கிட்ட பேசி எனக்கு தலையெல்லாம் குழம்பு. ஏப்பா உன் புருஷன் பேர் என்ன? இந்த கரவழியா. புருஷன் பேர் சொல்ல மாட்டேன். ஒரு சாடையா சொல்றேன் ஐயா. என்ன சாடையா சொல்றேன் அப்புறம் கோடையா சொல்றேன். எப்ப புருஷன் பேர் என்ன? ஐயா இந்த கரவழியா போனா ஒரு ஆலமரம் அது பக்கத்துல ஒரு சாமி இடுப்புல கட்டியிருப்பாங்க ஐயா. சாமி இடுப்புல கட்டி இருக்குமா? ஆமாய்யா. ஐயோ எப்பா வேற ஏதாவது சொல்லப்பா. ஐயா இந்த பொம்பளையெல்லாம் இதை கட்டிட்டு தான் ஐயா சேலையை கட்டுவாங்க. ஐயோ ஐயா பாவாடையா. ஐயோ பாவாடை. பாவாடை பொண்டாட்டியா நீ? ஆமா சாமி. ஐயோ கையெழுத்து போட தெரியுமா? நாட்டியா? நாட்டியா நட்டப்பா. உன் கையெழுத்த நட்டு எங்கயா போறது? போடுறது ஐயா சொல்லுங்க ஐயா. ஏ வச்சா என்ன கையை பிடிச்சிருச்சா? ஐயோ வாயா பாவாடா. ஏ நூசி கொடுத்தா வாயா. ஓடியா ஓடி சொல்லி
பொறுப்பா இங்க வா இல்லை கை நாட்டு பேசாம இருறா புரியா நீங்க டீசெண்டா இருக்கீங்க இந்த ஆளு செஞ்ச வேலையை நீங்க தான் பார்க்கணும் இப்ப இங்க வாப்பா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு இன்னைக்கு புலவெளி ஆயிப்போம் இங்க ஆமா கொலையா விடும் 2 காலம் விடலாம் கோடி சொல்லுவா இங்க என்ன கோழியா வெட்டுறாங்க மனுஷன வாயா இங்க வாயா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா சொல்லுங்கய்யா என்ன நடந்தது பொண்டாட்டி சேலம் வந்தா சரி அதுக்கு நான் அனுப்பி விட்டேன்ல எனக்கு வேட்டி இருந்தா கட்டியிருக்கேன் அவளை சேலம் வாங்க தான் அனுப்பி விட்டேன் ஆனா இந்த ஆளு கையை பிடிச்சிருக்கேன் பொரியா சரிங்க சொல்லுங்க அக்கா போறேன் பொண்டாட்டி சேலம் வாங்க வந்தா சரிங்க கையெழுத்த போடுனா ஆடுறா ஊரே சுத்தி வரான் நோட்டை ஃபுல்லா சுத்துறாயா கையை வச்சுக்கிட்டு சரிங்க அது அந்த கையை இப்படி பிடிச்சி ஒரு கை நாட்டை போட்டு விட்டாரு அட சண்டாளத்தனமே இவ்வளவுதானா ஏய் உனக்கு அறிவு இருக்கா மாறாவது கையை பிடிச்சி வேற வச்சிருக்காங்க பார்த்தா வா ஐயா மன்னிச்சிருங்கய்யா போப்பா ஏய் ஏன் தமிழ் 2 கை நாட்டு வாங்கினீங்கல்ல 2 பேர் சொல்ல முடியா ஏழு எனக்கு வேணாம் பாவிகளா இவங்களுக்கு ஏழு பொருடா என்ன போட்ட நீ 2 கையெழுத்து போட்டியா 2 கையெழுத்து வச்சேன் நான் ஊரெல்லாம் முதல்ல தண்டாடிங்கப்பா இவன் எதுவும் படிக்கல கை நாட்டு ஐயோ கையெழுத்து போட்டேன்னா கார்பன் பேப்பரை அடியில் வச்சு போட்டுருவாங்க நீ கை நாட்டு தானே போட்ட ஆமா கை நாட்டு கார்பன்ல உழுவுமா என்ன பண்ண சப்பா எனக்கு இந்த வேலையே வேணாம்டா நான் வியவே இல்லை வேணாம்டா